அப்பா நல்ல காலம். அந்த ஆளு உயிர் பொழைச்சு என் பையனுக்கு வர இருந்த கெட்ட பேரை தடுத்துட்டாரு. ஆமா, ஐஸ்வர்யா இன்னும் தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுது. விடுங்க, காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு புருஷன் வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் எனக்கு கூட தான் தூக்கம் வராது. தெரிஞ்சோ தெரியாமலோ வெறும் ஓட்ட கப்பலா இருந்த என் பையனை ஒரு நல்ல துறைமுகத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு. நல்லா பொழைக்கிற பிள்ளையா இருந்தா கோடீஸ்வரி மாமியார கையில போட்டுக்கிட்டு அவனும் வளப்படுத்திக்கிட்டு அவன் நம்மளையும் வளப்படுத்துவான். ஐஸ்வர்யா, நீ ஒண்ணு கவலைப்படாத. என் புள்ள படிச்சவன், அதுவும் வக்கீலுக்கு படிச்சவன், புத்திசாலி. பொறுப்பா பொண்டாட்டியும் மாமியாரையும் கையில போட்டுக்கிட்டு நம்மள நல்லபடியா வாழ வைப்பான். நீ தைரியம். டேய் 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 வெங்கட், டேய் என்னடா இங்கே வந்திருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? டேய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மேல போனா என்னடா அர்த்தம்? என்னம்மா இப்ப சொல்ல வர? இல்லடா, உன் மாமனாரு இப்ப வீட்ல இல்ல. அந்த வீட்ல இருக்கிற ஒரே ஆம்பளை நீதான். இந்த நேரத்துல நீ இங்க வந்துட்டா? இதுக்கு மேல நான் அங்க போறதா இல்ல. சாத்தானும் பேயும் வாழ்ற வீட்ல சாமியும் சக்தியும் நம்புறவங்க வாழ முடியாது, வாழவும் கூடாது. நேத்து வரைக்கும் அந்த வீட்ல காயத்ரின்னு ஒரு தர்மமும் ஜெகநாதன் ஒரு சத்தியமும் இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீடு இருண்டு போச்சு. இருட்டுன வீட்ல எனக்கு என்ன வேலை? யாருடா சொன்ன அந்த வீடு இருண்டு போச்சுன்னு? நீ சொன்ன இருண்டுடுமா? காயத்ரி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியே இல்ல. அவ போனா உனக்கு என்னடா? உன் பொண்டாட்டி பூஜாதான் அந்த வீட்டுக்கும் திரண்டு இருக்கிற சொத்துக்கும் சொந்தக்காரி. சொத்துக்காக சோரம் போறவன் நான் இல்ல. வாழ்க்கைங்கிறது வெறும் கார், பணம், பங்களா, 10 வகை சாப்பாடு மட்டும் இல்ல. அதையும் தாண்டி எல்லாரும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். மனசுக்கு பிடிச்சாதான் வாழணும், மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் வாழணும்னு நினைச்சா உலகத்துல ஒருத்தர் கூட வாழ முடியாதுடா. டேய் வக்கீலு, உன் அப்பாவை பாரு. இவர் என்ன பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு? கிடைச்ச வாழ்க்கைய வாழறாரு. இவர் மட்டும் இல்ல, எல்லா பொம்பளைங்களும் சரி, எல்லா ஆம்பளைங்களும் சரி, நினைச்ச வாழ்க்கைய வாழாம கிடைச்ச வாழ்க்கைய தான் வாழறாங்க. எனக்கு கூட ஆரம்பத்துல உங்க அப்பா கூட வாழ பிடிக்கலதான். நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் துடிக்க துடிக்க தூக்கி கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லாம பெத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சேன். நீங்க பிறந்தீங்க, அப்புறம் உங்களை பெத்ததுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாளை பின்ன நீங்க பெத்து போட போறதுக்காகவும் வாழ போறேன். பொறுமையா இருந்ததுனாலதான் ஊருக்கு நான் பொக்கிஷமா தெரியுறேன். இல்ல போடா நீயும் உன் தாலியும் அவுத்து போட்டுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்க, பச்சை பொறுக்கியா தான் தெரிஞ்சிருப்பேன். என்ன விடுடா, நான் பொம்பளை. பொறுத்து போறதுலயும் பொங்கி போறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக்கும் இருக்கு. இதோ நிக்கிறாரு உங்க அப்பா. இவர் என்ன என் கூட பிடிச்ச வாழ்க்கைய வாழறாரு? என்னை எதிரில வச்சுக்கிட்டே உங்க அப்பா கிட்ட கேள. என் தாலி மேல சத்தியமா நான் பிடிக்காத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இவர் சொல்லுவாரு. இந்த தலை குனிவுதான் இவரோட பதில். அப்புறம் நீ சொன்னியே சொத்துக்காக நான் சோரம் போக மாட்டேன்னு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கடா, செத்தா சொர்க்கத்துக்கு போறோமோ இல்லையோ, ஆனா வாழும்போது நாம சோரம் போய்தான் ஆகணும்.